அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான ESLC 8th ஸ்டாண்டர்ட் லிவிங் சர்டிபிகேட் எனப்படும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் 2025 அறிவுரைகள். ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை வரவேற்றல் குறித்த அறிவிப்பு. ஆகஸ்ட் 2025 நடைபெற உள்ள தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 1/8/2025 அன்று 12.5 வயது பூர்த்தியடைந்த தனி தேர்வர்கள் 10/7/2025 வியாழக்கிழமை முதல் 17/7/2025 வியாழக்கிழமை வரையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக இவ்வலுவலக இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். மேற்காண் தேதிகளில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 18/7/2025 மற்றும் 19/7/2025 ஆகிய இரு நாட்களில் தட்கால் முறையில் தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக ₹500 செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி தேர்வர்கள் வகை கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தகுதியுள்ளோர் தனி தேர்வர்கள் வகை 88 விண்ணப்பிக்க தகுதியுள்ளோர் முதல் முறையாக அனைத்து பாடங்களுக்கும் விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனி தேர்வர்கள் டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட் இந்த வகையில் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக தனி தேர்வர்கள் வகை 99 இந்த பிரிவில் விண்ணப்பிக்க தகுதியுள்ளோர் ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு விண்ணப்பிக்க உள்ள தனி தேர்வர்கள் 99 என்ற வகையில் விண்ணப்பிக்கலாம். மேற்படி தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் தேர்வர் வசிக்கும் இருப்பிடத்திற்கு உட்பட்ட கல்வி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு சென்று விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பிக்க செல்லும் போது விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கான சான்றிதழின் நகலினை கண்டிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும். தனி தேர்வர்கள் சர்வீஸ் சென்டருக்கு நேரடியாக சென்று விண்ணப்பத்தினை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். சர்வீஸ் சென்டரில் பொருத்தப்பட்டுள்ள கணினி புகைப்பட கருவிகள், அதாவது வெப் கேமரா மூலமாக புகைப்படம் எடுக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் அம்மையங்களிலேயே புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து கொண்ட பின்னர் அங்கேயே தேர்வு கட்டணம் செலுத்தவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பவர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நிராகரிக்கப்படும். பாட விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் பாடம் தமிழ் ஆஸ் பர் தமிழ் லேர்னிங் ஆக்ட் 2006 சட்டப்படி மொழி பாடம் தமிழ் ஆகும். அடுத்ததாக ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய 5 பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம், உருது மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே விடை அளிக்க வேண்டும். தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விண்ணப்பிக்கும் அனைத்து தனி தேர்வர்களும் 2024-2025 கல்வியாண்டிற்கான பாடத்திட்டத்தில் மட்டுமே தேர்வு எழுத வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதி. இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. நோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எனினும் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 8ஆம் வகுப்புக்கு கீழ் படித்து இடையில் நின்ற 12.5 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் இத்தேர்வுக்கு தனி தேர்வர்களாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி தனி தேர்வர்கள், அதாவது முதன்முறையாக தேர்வு எழுத விண்ணப்பிப்பவர்கள் நேரடி தனி தேர்வர்கள் என கருதப்படுவார்கள். இவர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்துடன் சான்றிடப்பட்ட பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் அல்லது பள்ளி பதிவுத்தாள் நகல் அல்லது பிறப்பு சான்றிதழ் நகல் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே தோல்வியுற்ற பாடங்களை தற்பொழுது தேர்வு எழுத விண்ணப்பிப்பவர்கள் ஏற்கனவே தேர்வு எழுதி பெற்ற சான்றிதழ்களின் நகல்களை கண்டிப்பாக விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். வரிசை எண் 1 மற்றும் 2 காணும் தனி தேர்வர்கள் ₹42க்கான அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட பின்கோடுடன் கூடிய சுய முகவரியிட்ட உரை ஒன்றை தவறாமல் விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். முக்கியமான ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பிறந்த தேதிக்கு ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது நோட்டரி பப்ளிக்கிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ், குடும்ப அட்டை, பான் கார்டு போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வு கட்டண விவரம் 10/7/2025 முதல் 17/7/2025 வரை கீழ்குறிப்பிட்டுள்ள தொகையை செலுத்தி விண்ணப்பிக்கலாம். இத்தேதிகளில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 18/7/2025 மற்றும் 19/7/2025 ஆகிய இரு நாட்களில் தட்கல் முறையில் விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணம் ₹100, பதிவு கட்டணம் ₹10, மதிப்பெண் சான்றிதழ் கட்டணம் ₹10, சேவை கட்டணம் ₹5, ஆன்லைன் பதிவு கட்டணம் ₹75 ஆக மொத்தம் ₹195 பணமாக செலுத்தப்பட வேண்டும். மேற்குறிப்பிட்டுள்ள தேர்வுக்கு கட்டணத்தை சேவை மையத்தில், அதாவது நோடல் சென்டரில் நேரில் பணமாக செலுத்த வேண்டும்.
தட்கலில் விண்ணப்பிக்க உள்ள தேர்வர்கள் தேர்வு கட்டணத்துடன் தட்கல் விண்ணப்ப கட்டண தொகையாக ரூபாய் 500 கூடுதலாக செலுத்த வேண்டும். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டை இவ்வலுவலகத்தால் பின்னர் தெரிவிக்கப்படும் நாட்களில் இவ்வலுவலக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டிய நாட்கள் குறித்தான அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டில் குறிப்பிடப்படும் தேர்வு மையத்தில் தான் தேர்வர்கள் தேர்வு எழுத வேண்டும். தேர்வு மைய மாற்றம் குறித்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வு எழுத விரும்பும் மொழி கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வர் தேர்வெழுத விரும்பும் மொழி தமிழ், இங்கிலீஷ், உருது ஆகியவற்றை கண்டிப்பாக விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவுரைகள். மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றிய தேர்வர்கள் சேவை மையங்களில் ஆன்லைனில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட மேற்படி விண்ணப்பத்துடன் சலுகைகள் கோரும் கடிதம், உரிய மருத்துவ சான்றிதழ் மற்றும் இதர ஆவணங்களுடன் கண்டிப்பாக இணைத்து சேவை மையத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் வேண்டும். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2025 ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதை பற்றிய மேலும் கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கீழே வரும்போது ESLC பிரைவேட் அப்பியரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ESLC பிரைவேட் அப்பியரன்ஸ் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல இதை பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. சர்வீஸ் சென்டர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களது கல்வி மாவட்டத்தில் எங்கெங்கு இந்த சேவை மையம் இருக்கு அப்படிங்கறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் சென்டர் டீடைல்ஸ் ஃபார் ESLC பிரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். சர்வீஸ் சென்டர் டீடைல்ஸ் ஃபார் ஹையர் செகண்டரி SSLC ESLC பிரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. சீரியல் நம்பர், ரெவென்யூ நேம், நோடல் சென்டர் நேம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த இடங்களில் இந்த நோடல் சென்டர் அதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களது கல்வி மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் எங்கு இந்த சேவை மையம் இருக்கு என்பதை பார்த்து அங்கு நேரடியாக சென்று நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா அடுத்ததாக கொடுத்திருக்காங்க ESLC பிரைவேட் ஸ்டடி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2025 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டைம் டேபிள் பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த எக்ஸாம் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. தேர்வு கட்டண விவரம், விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மட்டுமல்லாமல் தேர்வு கால அட்டவணையும் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தனித்தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொது தேர்வு ஆகஸ்ட் 2025 தேர்வு கால அட்டவணை. தேர்வு தொடங்கும் நாள் 18/8/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. தமிழ் பாடம் 19/8/2025 அன்று ஆங்கிலம், 20/8/2025 புதன்கிழமை அன்று கணிதம், 21/8/2025 வியாழக்கிழமை அன்று அறிவியல், 22/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று சமூக அறிவியல். இவ்வாறு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பி இந்த பேஜ்ல ESLC பிரைவேட் கேண்டிடேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 2025 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பிரைவேட் கேண்டிடேட் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2025 ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து உங்களுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.